எனக்கு தெரிஞ்சு நம்ம என்கேஜ்மெண்ட் vlog-ஐ விட நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு vlog-னா அது இதாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இது தேவையான வீடியோ தான். நிறைய பேர் தவறான வதந்தியெல்லாம் நிறைய கிளப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் லைஃப்பில் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருந்தீங்கன்னா, ஒரு துரோகத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா, ஒரு அவமானத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா, ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்படி மேரேஜ் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், அது எப்படி லவ் மேரேஜ் ஆயிடுச்சு? என் மனசார சொல்கிறேன், ஒரு மாதிரி வாழ்க்கை பிச்சை போட்டிருக்காங்க, அதை தயவு செஞ்சு வாழ விடுங்க. எங்கள் சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நம்ம என்கேஜ்மெண்ட் vlog-ஐ விட நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு vlog-னா அது இதாக தான் இருக்கும். ஆமாம், இது என்ன vlog-னா கான்ட்ரவர்சிஸான நிறைய கொஸ்டின்ஸ். மொத்தத்தில் இந்த vlog வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான vlog-னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் தவறான வதந்தியெல்லாம் நிறைய கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அது வழக்கம்தான், ஆனால் இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. மனசு என்ன பண்ணால் இவன் மனசு புண்படும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துலேயே அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ்லேயும் சில பேர் இப்படி சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமான vlog-ஆக இது இருக்கும். ஸோ இதில் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் மேஜராக எங்கள் மனசை புண்படுத்தின கேள்விகள் எது இல்லாமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இதில் வர்ற எல்லா கொஷின்ஸுமே ஹேட்டர்ஸுக்கும் பதிலாக இருக்கும், அதே மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு விளக்கமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சில கொஸ்டின்ஸ் தனாவுக்கு நீங்கள் கேட்கணுன்னு இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் வந்தது அண்ட் டிஎம்மில் வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி என்கிட்ட கேட்குறதுக்குன்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் தனா கேட்பாங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். தனாவுக்குள்ள கொஸ்டின்ஸ்க்கு நான் கொஸ்டின் கேட்பேன், தனா ஆன்சர் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, நிறைய சேனல்ஸ் நம்மள்ட்ட இன்டர்வியூஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. ஓகே, ஸோ மேஜராக எல்லா கொஸ்டின்ஸும் இதில் கவர் பண்ணிடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்சிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தனா வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறமா நான் தனா கிட்ட கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துக்கிறேன். மேஜராக இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன யூஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்து நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேணாம். ஆனால் அதே நேரத்தில் இதில் யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி லைஃப்பில் நான் போட்ட வீடியோ கூட எனக்கு அது வாண்டடா அன்வான்டான்னு தெரியல, தேவைப்படுற வீடியோவான்னு தெரியல. ஆனால் இது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இது தேவையான வீடியோ தான். ஏன்னா என்னையே மாதிரி நிறைய பேர் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ஃபெயிலியர், ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு பெரிய துரோகத்தெல்லாம் சந்தித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற லைஃப் யாருக்காக அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும், இந்த கொஷின் மார்க் வந்து எனக்கு ஒரு 1 இயருக்கு மேலே இருந்துச்சு. 2 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கொஷின் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலேயே என் லைஃப் நான் எப்படி கொண்டு போனேன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பணன்ற விஷயத்தை நோக்கியே போகாமல் சுற்றி இருக்கிற என் பசங்க தான் என் உலகம்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் இனிமேல் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்துச்சு. இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்ற அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டேன். அதாவது சாக மட்டும்தான் செய்யலையே தவிர நம்ம வாழ்ந்து என்ன ரெண்டுமே ஒன்று தான், செத்தாலும் ஒன்று தான், இல்லை எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்தாலும் ஒன்று தான். நான் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தேன். என் லைஃப்பில் சந்தித்த ஒரு ஏமாற்றத்துக்கு அப்புறம் என்னையே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் ஐயோ நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கடவுள் நம்மளை தான் இப்படி பண்ணிட்டாருலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளை விடவும் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஏமாந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுலாம். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதே அவங்களுக்காக தான். நீங்கள் லைஃப்பில் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருந்தீங்கன்னா, ஒரு துரோகத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா, ஒரு அவமானத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா, ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கடவுளோ இல்லை நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியமோ இல்லை நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு பலனாவோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க, மாறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும். உங்களோட ஒர்க்கை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்து பண்ணிகிட்டே இருங்க. நான் அட்வைஸ் பண்ணலாம் விரும்பலை, என்னோடய லைஃப் சில பேருக்கு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
இவன் இங்கே பாரு இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் லைஃபே மாறிடுச்சு, அப்போ நம்ம லைஃப் மாறாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன உந்துதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது வந்து நான் மனசார சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தனா வந்து கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட கேட்பாங்க. அண்ட் இது எதுவுமே வந்து எங்களோட ஓன் கொஸ்டின், நாங்களே கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணவா? ஃபஸ்ட்டு கொஸ்டினே சூப்பரான கொஸ்டின். அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்படி மேரேஜ் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாக சொன்னால் இதுக்கு சிரிக்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது. எனக்கு என்ன புரியலன்னா, கண்டிப்பாக இந்த கொஸ்டினை கேட்குறவங்க என்னையோட ரொம்ப முன்னாடி இருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கவே முடியாது. ரொம்ப இந்த கான்ட்ரவர்சிஸ்லேயே ரொம்ப எனக்கு ஆத்திரமாக வந்த கொஸ்டின்னா அது இதுதான். ஏன்னா என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதில் மேஜராக சொன்னது வந்து இந்த அண்ணன் தங்கச்சின்ற ஃபேக் ஆன்லைன் அண்ணன் தங்கச்சின்ற ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான். ஸோ அப்படி இவ்வளோ தூரம் எடுத்து பேசினவன் இவனே வந்து இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவானான்னு கொஞ்சம் கூட யோசிக்கலை. எவனோ ஏதோ ஒன்று கிளப்பி விட்றான்றதுக்காக அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன புரியலைன்னா, எங்கேயாவது நான் சொன்னதை எங்கேயாவது கண் கூட பார்த்தீங்களா? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? எங்கேயாவது நான் வந்து இவங்களை தங்கச்சின்னு சொன்னேன், இல்லை அவங்க என்னை அண்ணன் சொன்னாங்க இந்த இடத்துல அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தட்ட நான் ரொம்ப ஆர்கியூமெண்ட் போச்சு, செம்ம சண்டே ஆயிடுச்சு. நான் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னதை காமிச்சிடுறானி அப்படின்னு அவன் உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து என் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, மது கூட நான் வந்து அண்ணன் தங்கச்சி சீரீஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். அப்போ இவங்கெல்லாம் எனக்கு இன்ட்ரோவே ஆகலை. மது கூட நான் அண்ணன் தங்கச்சி சீரீஸ் பண்ணியிருப்பேன். அந்த டைமில் ஒரு இதை எடுத்து ஒரு என்ன சொல்லியிருப்பேன்னா, என் கூட தங்கச்சியாக பழகிற பொண்ணுங்களை கூட வச்சு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் நானும் போட்ட ஒரு ஃபோட்டோவுக்கு நிறைய பேர் பேட் கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசினதை மெனக்கட்டி இவ்வளோ நாளாக உட்காந்து தேடி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான். அப்படி அவங்க கொலை போட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ கேவலமாக முடியுமோ, அவங்க தங்கச்சி அண்ணான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டாலும் எவ்வளோ கேவலமாக முடியுமோ, இல்லை நான் சொல்ல விரும்பலை, அதுக்கு அப்புறமா தான் நான் இவங்க கூட வெப் சீரிஸ் பண்ணது எல்லாமே. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயோ ஒரு விளாகில் வந்து நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து நிறைய பேர் வந்து மணினான்னு கூப்பிட்ருக்காங்க. எனக்கு காது கேட்கல. அதனால தானே என்ன சொன்னாங்க, மணினா அவங்கள கூப்பிட்றாங்க மணினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டதை இமிட்டேட் பண்ணி காமிச்சாங்க. அதை வச்சு எங்கேயாவது வேறு, அதாவது நான் இவங்களை நான் தங்கச்சியாக தான் நினைக்கிறேன், ஸோ யாரும் தப்பாக பேசாதீங்க, எங்கள் தங்கச்சியாக தான் நினச்சி நான் பழகிறேன்னு எங்கேயாவது நான் சொல்லியிருக்கிறேன்னா, எவனோ எதையோ ஒன்று சொல்கிறான், அப்படி ஏதோ ஒன்று மணிக்கு அகென்ஸ்டாக சொல்கிறான், அப்படி தான் இருக்கும், இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இவன் அப்படிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசும்போது சத்தியமாக ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆனால் என் டென்ஷன்லாம் அவங்கள ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் அது பாட்டுக்கு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிவிட்டு கோழத்தனமாக ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதையும் சில ஃபாலோவர்ஸ் நம்பிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டு இப்படி பழகிட்டீங்களாமே, உங்களை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க. ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன், நீங்கள் இப்படி வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு பழகிட்டு இப்படி பண்ணிட்டீங்க, அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்ல முடியல, நான் மணி ஃபேனுன்னு சொன்னும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ அழுக வந்துச்சு. எப்படி நம்புறீங்க? எவனோ ஒருத்தன் சொன்னான்னா உடனே நம்பிடுவீங்களா? எங்கேயாவது தேடி பார்க்க மாட்டேன், எங்கடா சொல்லியிருக்கான் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டிங்களா? இப்படி தான் எல்லா இஷ்யூக்கும் ஆரம்பத்தில் அந்த வீடியோ கால் இஷ்யூலேருந்து ஏதோ ஒன்று, இவன் பையன், இவன் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான், இவன் வந்து இவனுக்கு வந்து பொண்ணுங்க ஆடியன்ஸ் இருக்குது, இவனை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், இவனை எந்த கழுவி ஊற்றினாலும் சப்போர்ட் நிறைய வரும், இவனை திட்டினோம்னா ஒருத்தனை அடித்தா 4 பேர் சிரிப்பாங்கன்றதுக்காக நான் அடிச்சுட்டே இருக்கிறது வந்து அது வந்து ரொம்ப கோழத்தனமான விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள். இப்போவும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டா, அப்போ நீ தங்கச்சின்னு சொல்லலைன்னா அப்போ நீ ஆரம்பத்துலேருந்தே உங்களை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருக்கேன். தப்பான கண்ணோட்டத்தில் மீன்ஸ் உங்கள் லாங்குவேஜில் சொல்கிறேன், அதாவது நீ லவ் தாட்டில் தான் முதலேருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இல்லை, கலாட்டாவில் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவை பாருங்கள். கலாட்டாவை பிஎன்ஸாக ஞாபகம் இல்லை, அதில் பாருங்கள். அதுலேயே என்ன சொல்லியிருப்பேன்னா, அதில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சேனல்ஸில் கொடுத்துருந்தேன், ஆதன் சினிமாவில் கொடுத்துருந்தேன். அப்படி எல்லா இன்டர்வியூலையுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி பழகிறதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். ஒருத்தர் நீங்கள் அண்ணனா சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான தகுதி அவன்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பழகுங்க. அது வரைக்கும் ஹாய் ஹலோன்னு இருங்க. நாங்கள் அதே மாதிரி ஹாய் ஹலோன்னு இருந்தோம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்ற ஸ்டேஜுக்கு போனோம். ஆனால் வந்து எனக்கு முன்னாடியிலேருந்தே தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட், இப்போ அவங்க வந்து வெப் சீரிஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தவிர எந்த ஒரு இடத்துலையும் நான் அவங்க என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லலை. தனுஷான்னு சொல்லிட்டு உங்க கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்களே, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? தனுஷான்றவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா,
அவங்க எனக்கு ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்டு. உங்கள் பாட்டுக்கு எங்கே பார்த்தாலும் அண்ணா பாப்பா லவ். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. அண்ணா பாப்பா லவ் அதுக்கே அகெயின்ஸ்ட் ஆனவனா என் லைஃபே ஒரு வகையில் இந்த ஃபேக்கான அண்ணன் தங்கச்சின்ற ரிலேஷன்ஷிப்னால பாதிக்கப்பட்டது தான் என் லைஃபே போச்சு. அப்போ நானே போய் இதே மாதிரி அண்ணன் தங்கச்சி அப்படி நான் ஒரு வேலை அப்படி நடந்திருந்தா கூட முதல் வேலையாக காலில் விழுந்திருப்பேன். உங்கள் காலெல்லாம் விழுந்து நானே இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நான் என் மேலே வர விமர்சனத்துக்கு பதில் கொடுக்காம இருந்திருக்கேன்னா இது வந்து கேவலமான விமர்சனம். அதை சொல்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படா அப்போனா நான் இவ்வளோ நாளாக தங்கச்சின்னு பழகின எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்துகிற மாதிரி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது சென்ஸ் இல்லாதவங்க பண்ணுற போது பிரச்சனை இல்லை. என்னோடய ஃபாலோவர்ஸே அதை நம்பும்போது எனக்கு உண்மையாகவே என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஸோ நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறது. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் ஆன்சர் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கொஸ்டின் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டான கொஸ்டின். தெளிவாக நான் சொல்கிறேன், எங்கேயுமே நான் தனாவை தங்கச்சி அப்படின்னு நான் சொல்லலை, அவங்களே என்ன அண்ணா அப்படின்ற ஸ்தானத்தில் சொல்லலை. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது அவங்க வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு, வெப்சீரிஸ்க்கு வந்த ஆர்டிஸ்ட்டு, அவங்க ஆர்டிஸ்ட், அவங்கள பற்றி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமே தவிர அவங்கள அண்ணன் தங்கச்சி நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. உங்கள்கிட்ட நீங்கள் எங்களோட ஃபாலோவராக இருந்தால் உங்கள்கிட்ட யாராவது அவன் வந்து இந்த மாதிரி தங்கச்சின்னு சொன்ன பொண்ணு கூட பழகுனா அப்படின்னு சொன்னான்னா அவன்கிட்ட நீ அப்படி நீ நிரூபிச்சனா நான் அவனை இப்போவே அன்ஃபாலோ பண்ணிடுறேன்னு சொல்லுங்கள் தைரியமாக. நான் எங்கேயுமே அப்படி சொல்லலை. ஃபஸ்ட்டு கொஸ்டினே ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. செகண்ட் கொஸ்டின் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் நான் கேட்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீ இந்த பிளானோட தான் இருந்திருக்க? ஏன்னா அதான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்போ நீ இந்த பிளானோட தான் இருந்தியா, கட்டிக்கணுன்ற பிளானோட தான் இருந்தியான்னு கேட்டால் அதுவும் உண்மை கிடையாது. இவங்க வந்து வந்தது ஆர்டிஸ்டாக மட்டும்தான். ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருக்கும்போது வெப்சீரிஸ் பாதிலேயே வந்து நீங்கள் எல்லாரும் கேவலமாக கமெண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கெல்லாம் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி அந்த பையனுக்கு ஏற்கனவே டிவோர்ஸாக இருக்குது, நீ வர்றதுனால தான் அந்த பிரச்சனையாக 2 பேருக்கு பிரச்சனைலாம் சொல்கிறாங்க, நீ நடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நடிக்க போகக்கூடாதுன்னு சிம்பிளாக முடிச்சிடுறீங்க. ஆனால் அது எத்தனை பேரோட லைஃப்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 40 பேர் டிசம்பர் 3க்கு மட்டும் வேலை பார்த்தாங்க. அதில் டேரக்டர் பாலானனுக்குலாம் அந்த டிசம்பர் 3ன்ற ப்ராஜெக்ட் தான் கனவு ப்ராஜெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கும் அவங்க அதை வச்சு ஒரு படத்துக்கோ ஏதோ ஒன்றுக்கு மூவ் பண்ணணும்னா அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக நடிக்காதேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்க நீங்கள் கமெண்ட்ஸுங்கிற பேரில் போட்டு. ஏன்னா எங்கள் ஊர் மக்களுக்கு, எங்கள் ஊரில் ஜனாவோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா இதை பற்றிலாம் பெருசாக தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைய யாராவது தப்பாக பேசுகிறாங்களா அது வேண்டாம் அப்படின்னு அது அவங்கள நான் குறை சொல்ல முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த தப்பான கண்ணோட்டத்துலையோ இல்லைனா அதாவது லவ்ன்ற தாட்டுக்குள்ளேயோ நாங்கள் இல்லை. எங்களுக்கு டிவோர்ஸ்னு ஒன்று ஆகிற வரைக்குமே நாங்கள் யாரும் 2 பேருமே இந்த கல்யாணம் லவ் இந்த தாட்டுக்குள்ளே போகவே இல்லை. தேர்ட் கொஸ்டின், சரி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லலை, ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், அது எப்படி லவ் மேரேஜ் ஆயிடுச்சு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நடிக்க போகக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெப்சீரிஸ் பாதி முடிச்சாச்சு. நாங்கள் அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணோம். ஒரு அமௌண்ட் செலவாயிடுச்சுன்றப்போ அடுத்தது வேறு ஆப்ஷனே இல்லை. வேறு ஆர்டிஸ்ட்டை தேடி நாங்கள் போக முடியாது. நான் எங்கள் சிச்சுவேஷன்லாம் சொல்லிட்டேன். ஆனால் அவங்களால வர முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஆல்டர்னேட்டாக வேறு என்ன பிளான் இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு வந்துட்டாங்க ஈரோட்டுக்கு ஷூட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து வர முடியாதுன்ற சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் இவங்களும் சுதனும், அதாவது இவங்களோட தம்பியும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை சமாளிச்சுக்கலாம், நம்ம நல்ல விஷயத்துக்காக தானே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு பொண்ணு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வெளியில் ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால வேறு வழியே இல்லை. இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னாலும் பிரச்சனை, நிறைய இஷ்யூஸ் ஆகும். அப்படின்றதுனால நீங்கள் வெப்சீரிஸை முடிச்சு கொடுத்துட்டே போங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் சுதனையும் செப்பரேட்டாக தான் நம்ம தங்க வச்சுருந்தோம் சென்னையிலையுமே. சரி, நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் தப்பான கமெண்ட்ஸாக பண்ணி அவங்க வீட்லேயுமே ஒரு மாதிரி இவங்களையே தப்பாக பார்க்குற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவங்க வீட்டு சைட்லேயே என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனிமேல் எந்த மாப்பிள்ளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இதாகிட்டாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட அவ்வளோ கெஞ்சினேன். ஃபஸ்ட் டைம் இவங்களை வச்சு நான் கொஸ்டின் ஆன்சர் விளாக் போடும்போதே இவங்களை பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி பேசாதீங்க, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப்பை கெடுத்துறாதீங்கன்னு. ஸோ அப்படின்னு அவங்களுக்குலாம் கெஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணி அது அவங்களுக்கு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகி வீட்டில் எல்லாரையும் திட்டி நம்ம வந்து ஒரு பேஷனுக்காக நம்ம தொழிலுக்காக வந்துட்டோம், நம்ம வந்து அதை நோக்கி போயிட்டே இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற இதில் நாங்கள் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு அஃபிஷியலாக நான் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டில் பேரண்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ் அதாவது அம்மாவும் இங்கேயும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பொண்ணு உங்கள் சைடில் உங்கள் ஊர்லலாம் எப்படியோ தெரியல, எங்கள் ஊர் சைடில் வந்து கிராமங்கிறதுனால
ஒரு பொண்ணை பற்றி வெளியில் ஏதாவது தப்பு தப்பாக பேசுனாங்கன்னா அடுத்தது மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், ஒரு பையனை பற்றி தப்பு தப்பாக பேசினா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், இதுதான். ஸோ அதனால் மறுபடியும் நம்ம அப்படியே ஒரு வேளை கிடச்சாலும் அந்த லைஃப்பில் நல்லா இருக்க முடியுமான்னு தெரியாது. இதை பற்றி ஏதாவது பேசி பிரச்சனையாகலாம் அப்படிங்கிறதுனால இப்போ சம்மந்தம் பேச ஆரம்பித்தாங்க பெரியவங்க. ஆனால் அப்போவுமே நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். இதனாலதான் பேசினாங்க எங்க வீட்டு சைட்லன்றதும் கிடையாது, அதுவும் கிடையாது. எங்க வீட்டு சைட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து இவங்கள பர்சனலா ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்களோட கேரக்டர், இவங்களோட எல்லாமே ரொம்ப பிடிச்சனாலதான் அந்த முடிவுக்கே வந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே தனாவை வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் எல்லாருமே யோசிச்சது என்னென்னா, அந்த பிள்ளையும் வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை பற்றிலாம் கல்யாண பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் இருந்தாங்க. நானுமே அப்படி தான் சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க தனா வீட்டு சைட்லேயுமே என்னென்னா, அவங்களுக்கு என்னை பிடிச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே தயக்கம் 2வது கட்டி கொடுக்கணுமே அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் தயங்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கே என்ன தோணிடுச்சுன்னா, அவன் பர்ஃபெக்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாண பேச்சுக்குள்ளேயே வந்தோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்கவும் தயாராகிட்டோம். ஏன்னா நாங்கள் எந்த விதமாகவும் தப்பாகவும் பழகாமல் ஒரு தொழிலுக்காகவும் போன இடத்துல நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணதுனால வீண் பழியெல்லாம் சுமந்தாச்சு. இதனால ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. அவங்க இப்போவும் சொல்கிறது என்னென்னா, இதுக்கப்புறம் என் பொண்ணு லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொன்னால் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில. நான் இவ்வளோ வச்சுக்கிட்டு இல்லைன்னா நான் நிறைய பேசியிருப்பேன். உண்மையை சொன்னால் எனக்கு வந்து ஒரு விதத்தில் வாழ்க்கை பிச்சை தான் போட்டிருக்காங்க. அதுவும் நான் வந்து என்ன நினச்சேன்னா, இதுக்கப்புறம் நமக்கு கல்யாண லைஃப்லாம் இல்லைன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட சொன்னதும் அப்படி தான். கல்யாண லைஃப் நீ வந்து அவங்களும் இல்லை, அவங்க இடத்துல வேறு யாரும் இல்லைன்னு சொன்னியே அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே இடத்துல நான் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லியிருப்பேன். அதுவுமே நான் இப்படி வந்து ஃபஸ்ட்டாக ஒரு பொண்ணு கிடைப்பாங்க அப்படிலாம் நினைக்கல. யாராவது ஒருத்தங்க கணவனை இழந்தோ இல்லைன்னா ஒரு வேளை இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷனால் பிரிஞ்சோ ஒரு நல்லவங்க கிடைப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. எனக்கு எங்கள் அம்மாக்கான ஆசையை நிறைவேற்றணும், அதே நேரத்தில் நானும் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் இப்போ அவங்க வீட்டு சைட்லேருந்து உண்மையாக இது வந்து நான் இதுவும் சொல்லிடுவீங்க சிம்பதிக்காகன்னு என் மனசார சொல்கிறேன். ஒரு மாதிரி வாழ்க்கை பிச்சை போட்டிருக்காங்க. அதை தயவு செஞ்சு வாழ விடுங்க. ஏன்னா உங்களுக்கு கை கூப்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு 2ஆம் தரமாக போய் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய முடிவை என் மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் நான் அவங்ககிட்ட பழகின விதத்தையும் வச்சு அவங்க எனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் பொண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களாக ஏதாவது கமெண்ட் பண்ணுறேன், ஈஸியாக ஒரு பொண்ணை தப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் இல்லை என்னையை பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்கள பேசாதீங்க. என்ன வேணால் பேசுங்க, ஆனால் அவங்கள பேசாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு ட்ரோலும், ஒவ்வொரு மீமும் அவங்கள ரொம்ப பாதிக்குது. அவங்கள தாண்டி அவங்க குடும்பத்தை ரொம்ப பாதிக்குது. ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க வைக்குது. நான் இதுக்கப்புறம் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். மீன்ஸ் ரொம்ப கரெக்டாக அவங்கள பார்த்துக்குவேன், அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்குவேன். நான் அவங்கள்ட்டலாம் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சேம் டைம் அப்போ சொன்னது தான், நான் வாழ்க்கை கிடச்சிருக்குது, என்னைய வாழ விடுங்க ப்ளீஸ். 4th கொஸ்டின், அவங்க இடத்துக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேன், இனி அவங்களையும் கொண்டு வர மாட்டேன்னு டைலாக்லாம் விட்டேன். அதான் சொல்லிட்டேன். அதே தான் உங்கள்கிட்ட மறுபடியும் நான் சொல்கிறது. நான் அதே இன்டர்வியூவில் நிறைய பேர் சொன்னது இதுதான், லா பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறதா நினச்சிட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம், நீ இந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் விட்டியே அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, அதே இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருப்பேன், மாற்றம் ஒன்றே மாறாதது, யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு கேட்கல போல். ஆனால் நான் அப்போ சொன்னது தான், அதை வந்து நான் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை. எனக்கு இன்னொரு பொண்ணை தேடி போவேன் அப்படின்னு. பொண்ணை தேடி போவேன் தான், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றது இது இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு எல்லாமே கை கடந்து போயிடுச்சு, கையை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து அன்றைக்கே அவங்க இடத்துலையும் உண்மையாக சொன்னால் நான் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். எது வரைக்கும்னா எங்கள் அம்மாவை பார்த்து நான் அஃபெக்ட் ஆகாத வரைக்கும். எங்கள் அம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன்னா அதுவும் எங்கள் அம்மாவை பார்த்து தான். எங்கள் அம்மா 30 வயசில் தாலி அறுத்தாலும் இன்றைக்கி வரைக்கும் என் பிள்ளைங்கன்னு எங்களுக்காக தான் வாழ்ந்தாங்க. இன்னொரு கல்யாணம் அப்படின்ற இதை நோக்கி போகலை. ஸோ நம்ம ஏன் வாழ முடியாது, நம்மளும் நம்ம அம்மா மாதிரி வாழணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போவும் நான் யோசிக்கிறதுல எனக்கு நீங்கள் இதை ஒத்துக்க மாட்டீங்க, டே உங்கள் அம்மா மேலாம் பழியப்படாத, உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பீங்க. பெரும்பாலுமே ஒருத்தங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் லவ் மேரேஜ் வீட்டை எதிர்த்து பண்ணுறவங்க மட்டும்தான் நமக்கு பிடிச்சிருந்தா போதும், நம்ம பின்னாடி வீட்டை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் என் குடும்பத்துக்கே இது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பினேன். அதை தாண்டி
என் மேலே அக்கறை கொண்ட எல்லாருமே இதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அந்த மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற வேர்டை நான் அப்போவே யூஸ் பண்ணியிருந்தேன். எல்லா இன்டர்வியூலையுமே நான் மறக்காமல் யூஸ் பண்ணுற வேர்டு அது. ஏன்னா எனக்கு தெரியும், என்னோடய பயோவில் கூட அதுதான் இருக்கும், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன்னா வாழ்க்கையே அதுதான், மாற்றம் ஒன்றே மாறாதது. இது எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. ஸோ அதனால் நான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு என் மனசு மாறும் அப்படின்னு நான் அப்போவே நினச்சிருந்தேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டே நினச்சது, ஏதோ ஒரு விதவை பொண்ணுக்கோ இல்லைனா யாராவது ஒரு கைம்பெண் யாராவது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணு கூட திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஏதோ கடவுளோட அருள் அப்புறம் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணதோட விளைவாக எனக்கு தனா கிடச்சிருக்காங்க. இப்படி தான் வந்து அந்த டைலாகு விட்டியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோடய ஆன்சர், அன்றைக்கி அதே டைலாக் கூடவே இன்னும் சில டைலாக்ஸும் விட்டுருப்பேன். நீங்கள் அந்த டைலாக்லாம் பார்க்கல, அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ நீ இவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் வீண் பழி போட்டிருக்க. சரி, நாளைக்கு இவளும் ஏதாச்சும் தப்பு பண்ணால் என்ன பண்ணுவேன்? செகண்ட் மேரேஜ் பண்ணுறியே, அந்த பொண்ணு லைஃப்பை நினச்சி பார்த்தியா? உன்னால தான் உன் தம்பி லைஃப்பும் போச்சு. அவனுக்கு என்ன பண்ண போகிறீங்க? தனா வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இனிமேல் 2 பேரும் சேர்ந்து தான் வீடியோ போட போகிறீங்களா? பாஸ்ட் லைஃப் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? அப்படி சத்தியமாக உங்கள் மேலே தப்பான ஒரு பர்செப்ஷன் வச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கு முதல்ல நான் உங்கள்கிட்ட பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்யாண டேட் எப்போ, எங்கே வச்சு நடக்க போகுது கல்யாணம்? யாரெல்லாம் கூப்பிடலான்னு இருக்க கல்யாணத்துக்கு? தனா உனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா? அவளை பற்றி ஒரு 4 வார்த்தை. இதுக்கு மக்கள் கேட்ட மாதிரி தெரியலையே, நீங்களே கேட்க.